என்ன பிள்ளையாடுறிய மனுஷன் ரோட்டை பிள்ளை குட்டியோட அலைஞ்சு திடீர்னு உனக்கு பிள்ளையாட்டா போச்சு என்ன பிள்ளையாடுறிய? அடே சில நேரம் மனுஷருக்கு இப்படி பிரச்சனை வாழறது தானே, கொஞ்சம் சமாளிச்சு பாருடா. என்னண்டு நான் சமாளிக்கிறது? அட்வான்ஸ் காசை வேண்டி போட்டு நீ பிரான்ஸுக்கு ஓடிட்ட. நான் இங்க பாடு என்னன்னு தெரியுமா உனக்கு? ஹலோ ஹலோ தம்பி மோகன், என்ன வீடு ரிப்பேர் பண்ணி முடிச்சு போட்டேனே, எப்போ நாங்கள் மூவ் பண்ணலாம்? அநேகமாக முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆளுக்கா கண்டாக்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு அடிக்கிறேன்னா. ஓகே பாய். என்ன மாதிரி மோகன், ஆளை கான்டாக்ட் பண்ணிடா, நாங்கள் எந்த மட்டில் மூவ் பண்ணலாம்? ரிப்ளை இன்னும் வேற இல்லை, வந்தவுடனே உங்களுக்கு அறிவிக்கிறேன். விமல் ஃபோன் அடிச்சு ஆன்சர் பண்ண பார்ப்போம். உண்மை நம்பி அட்வான்ஸும் வேண்டி போட்டு அவங்க கேட்டால் பதில் சொல்ல இல்லாமல் இருக்குது. என்ன தம்பி மோகன், இந்த வீட்டிலிருந்து நான் வெளிக்கிட இன்னும் 2 நாள் தான் இருக்கு. உம்மட்ட இருந்து இன்னும் ஒரு பதிலும் இல்லை. இல்லை நான் அப்படியாவது சோர்ட் அவுட் பண்ணுவேன். நீங்க அந்த டேட்டுக்கு ரெடி ஆகுங்க. என்ன மச்சான் நான் செய்யறது? அட்வான்ஸ் காசு வேணும், அப்புறம் எனக்கு அவசரமா பிரான்ஸுக்கு போக வேண்டி வந்துட்டு. ஒரு வார்த்தை சொல்லி போட்டு போயிருக்க வேண்டியதாங்க. மச்சான் லோகேஷ், நான் ஈவினிங் ஃபிளைட்ல பாரிஸுக்கு வரேன். கொஞ்சம் காசு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, அதான் லேட்டா போயிட்டு. ஓ, அதெல்லாம் சோட்டை பண்ணி போட்டேன். எந்த வீட்டை வாடகை கூட போற ஒரு விடுவை விட்டு அட்வான்ஸ் வேண்டி போட்டேன். ஏதோ அவசர அளவில் பிரான்ஸுக்கு போனேன். வந்து ரங்கினோட உனக்கு நான் கோல் அடிச்சனா இல்லை, அவ எழும்பிட்டினமோ வெக்கேட் பண்ணிட்டமோ ரெண்டு கூட நீ எனக்கு ஒண்ணுமே சொல்ல இல்லையே. மோகன் தான் எடுக்கிறான். என்ன செய்வோம்? காசு வேண்டத்தான் வீடு வாடகை கொடுக்க போறேன்னு சும்மா தான் சொன்னான்னு சொன்னா இப்ப சத்தம் போடுவான். ஹலோ, டேய் என்னடா மச்சி, எங்க போட்டுல நீ? நாளைக்கு வீட்டை விட்டு எழும்ப போயினா வீடு ரெடியா? ஓ ஓ ஓ பிரச்சனை இல்லை. ஓ இல்லாம ரெடியா இருக்கும். ஓ பிரச்சனை இல்லை. சே, இப்படி ஒரு கேவலமான ஆளா நீ இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு இப்படி நடந்திருந்தா எப்படி இருக்குமா? ஓகே சாரி மச்சான், நான் உனக்கு பயத்துல அவங்களையும் வெளிக்கிட்டு வர சொல்லி போட்டேன். நீ இப்ப என்ன செய்யறது? நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். மோகன், என்ன மாதிரி நேரம் போகுது? இவ்வளோ நேரமாக பிள்ளையோட ரோட்டில் நிற்கிறோம். ஆள் வந்துட்டு தானே, கீ பண்ணி கொண்டு நாங்கள் விட்ட போகலாம். என்ன ரமேஷ், அது அது வந்து வீட்டுக்கு போகிறது ஒரு சின்ன பிரச்சனை உண்டு. என்ன என்ன பிரச்சனை?
எங்களை போல ஆட்களுக்கு ஏன் இப்படி தெரியும்? அங்க பாருங்க எங்க குடும்பத்தை சாமான் சக்கரோட நடு ரோட்ல இருக்குது. நாங்க இப்ப எங்க போறது? எங்கள் சுயநல தேவைகளுக்கும் மனிதம் குன்றிய செயல் அமர்வுகளுக்கும் வெளியே யாரோ ஒருவனது துயர்படிந்த கண்ணீர்கள் கொலை செய்யப்படுவதை நாங்கள் எப்போதும் புரிந்து கொள்ள தவறிவிடுகின்றோம். எமக்கான மலர்பாதைகளின் பச்சையம் காப்பதற்கு நாம் எடுக்கும் ஒவ்வொரு முனைப்புகளும் முகம் தெரியாத மனிதனொருவனின் வாழ்வு பாதைக்கு பாடைகட்டி விடுவதை நெற்றிக்கண்ணின் திறப்பிலும் கூட எம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. பின்விளைவுகளை புறக்கணிக்கும் பச்சாத்தாபமற்ற மனச்சாட்சி மறத்தல்களும் தன்முனைப்பினை நியாயம் செய்யும் ஈர இதயமற்ற இறுகிய இருத்தல்களும் எம்முள் சரளமாய் புகுந்து சல்லாபம் செய்து நிற்கின்றன. எனவே எவனோ ஒருவனது படலைக்குள் கேட்கும் மாரடிப்பு சத்தத்திற்கு சுருதி சேர்த்துக் கொள்ளும் என் தேசத்துக்குரியவர்களே, வாருங்கள், இனியாவது வாழ்வு என்னும் அழகிய வட்டத்தினை அன்பு தேரென அலங்காரம் செய்வோம். இல்லையேல் நாயினும் கீழான வாழ்வுக்குரியவர்களாய் நாங்கள் எழுதப்பட்டு விடக்கூடும். புடிக்கல 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 ஒண்ணுமே புடிக்கல. இந்த மண்ணிட மானுட துண்ணுடை நெஞ்சிலே தண்ணிலே மாறியே ஓடியலை பிடிக்கல ஒண்ணுமே